உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. நானும் எப்படியெல்லாமோ யோசிச்சு பார்த்துட்டேன். இந்த மெஸ் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாது. மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அடியே, இந்த மெஸ்ஸுக்காக நீ எவ்வளவு உழைச்சிருக்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இப்ப வரைக்கும் அதுக்காக எவ்வளவு போராட்டம் நடத்திருக்க. கடைசியில சம்பந்தமே இல்லாம எவனும் ஒருத்தனுக்கு தூக்கி கொடுக்க போறேன்னு சொல்றியே. அதான் நானும் கேக்குறேன். பாட்டி கிட்டதுல எனக்கா தப்பு? நீ மெஸ் கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா. ஆனா யார்கிட்ட கொடுக்க போறேன்னு தான் எங்களுக்கு பிரச்சனை. இதுக்கு நீ மாமா கிட்டே மெஸ் கொடுத்துருக்கலாம்ல. கரெக்ட் தான் வருண். நடந்து முடிஞ்சதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க இப்போ நேரமே இல்ல. இப்போ அவருக்கு வந்திருக்கிற பிரச்சனைய சரி பண்றதுக்கு இருக்கிற ஒரே வழி அந்த மெஸ்ஸ விட்டு கொடுக்கறது தான். அதுக்கு இல்லம்மா, எதுக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. இந்த பிரச்சனையை சமாளிக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம். எல்லாருமா சேர்ந்து மாப்பிள்ளைக்கு உதவி செய்வோம். ஆமாமா பெரியம்மா, இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல பெரியம்மா. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரச்சனையை நம்ம சமாளிச்சிட்டா கூட அவங்க நம்மள நிம்மதியா மெஸ்ஸ நடத்த விடவா போறாங்க? எப்படியும் மறுபடியும் தொல்லதான் பண்ண போறாங்க. அதுக்கு இப்பவே முடிச்சுக்கலாம் தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். கடைசியில அவங்களுக்கு பயந்துக்கிட்டா இந்த மெஸ்ஸ கொடுக்க போறேன்னு சொல்ற? ஆமா பாட்டி. ஆனா அந்த பயம் என்ன நினைச்சு கிடையாது, அவரை நினைச்சு. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி எழுப்பின அவரோட கோட்டை என்னோட மெஸ்னால அழிஞ்சிட கூடாதுங்கிற பயத்துலதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். தமேந்தி, பாவம் பெரியம்மா, அவரு வெற்றியை தவிர வேற எதுவுமே பார்க்காதவரு. இப்போ அவரு ஒரு வேலை தோத்துட்டாருன்னா திரும்பி எழுந்து வர்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதனாலதான் அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்னோட மெஸ்ஸ கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எடுத்த முடிவு தப்பா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு வேற வழி தெரியல பெரியம்மா. பெரியம்மா, தப்பா எடுத்துக்காம மெஸ்ஸோட பத்திரத்தை எல்லாம் எடுத்து கொடுக்க முடியுமா? என்னம்மா தமேந்தி, நீயே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? அந்த மெஸ் உன்னோடது. அதை என்ன வேணாலும் பண்றதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். போம்மா. தமேந்தி, அன்னபூரணி உன்னையும் மெஸ்ஸை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகும்போது கடைசி வரைக்கும் கைவிட்டுறதக்கான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போனா. அவளுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே இப்ப வரைக்கும் மெஸ்ஸுக்கும் உனக்கும் துணையா தான் இருந்திருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை காரணமா நீ எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கும் நான் துணையா தான் இருக்கிறேன். இந்தம்மா வாங்கிக்கோ, வாங்கிக்கோமா. நான் இத்தனை நாள தேடிட்டு இருந்த அட்ரஸே இதாங்கம்மா. இதுதான்
எங்க வீட்டையா தேடிட்டு இருந்த? அட ஆமாம்மா. எங்க வீட்டை எதுக்காக தேடுறீங்க? உங்க வீட்டு பொண்ணு தானே டி நகர்ல கடை வச்சிருக்கிறது. இப்ப கூட அதுக்கு கல்யாணம் ஆகி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகி கடையை கூட மூடிட்டாங்களாமே. ஆமா, ஏன் பேத்தி தான். அவளையே இத்தனை நாள் நீ தேடிட்டு இருந்த? ஆமாம்மா, அவங்கள தேடிதான் இந்த மெட்ராஸ் முழுக்க தெரு தெருவா சுத்திட்டு இருந்தேன். என்ன சொல்ற? எதுக்காக? எதுக்கு? அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. நீங்க எதுக்காக அவளை தேடிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அதானே எங்க வீட்டு பொண்ண பல நாளா தேடிக்கிட்டு இருக்கேன்னு எங்க கிட்டயே சொல்றீங்க. முதல்ல நீங்க யாரு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எதனால எங்க வீட்டு பொண்ண தேடிக்கிட்டு இருக்கீங்க? சொல்றேன் சார், சொல்றேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர் தான் உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்க சொல்லி என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாரு. என்ன சித்தி இது? தெரியல பார்வதி. யாரு? ஓ, சின்ன வயசுல அவருக்கு உங்க பொண்ணு ஏதோ நல்லது பண்ணியிருக்கான். அதுக்கு பிராயசித்தமா ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன தேட சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஏமா, நான் ஏமா பொய் சொல்ல போறேன்? உண்மையை தான் சொல்றேன். உங்க பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்க தானே? ஆமா. அப்படின்னா கண்டிப்பா அந்த கோடீஸ்வரன் தேடிட்டு இருந்தது உங்க பொண்ணை தான். என்ன சொல்றாரு? இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இப்பதான் கொஞ்சம் முன்னாடி இங்கிருந்து கிளம்பி மெஸ்ஸுக்கு போயிருக்கா. வழியில கூட நீ பாத்துக்கலாமே. எது மெஸ்ஸா? ஆமா, நீங்க கடை வச்சிருக்கிறதா சொன்னீங்கல்ல, அது கடையெல்லாம் கிடையாதுப்பா, மெஸ் தான். இப்போ அவ அங்கதான் இருப்பா. ஓ அப்படியா? அவங்க மெஸ் தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா? சரி, கொஞ்சம் அந்த மெஸ் அட்ரஸ் கொடுக்குறீங்களா? நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். மா, பயப்படாதீங்கம்மா. கெட்டதுக்காகலாம் உங்கள் பொண்ணை நான் தேடல. ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தேடி வந்திருக்கேன். உங்கள் பொண்ணோட கஷ்டமெல்லாம் இதோட தீரப்போகுதுன்னு நினச்சிட்டு அந்த அட்ரஸை கொடுங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சரி, அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம். அன்னபூர்ணி, நம்பர் 10, அம்பேத்கர் ஸ்ட்ரீட், டி நகர். அப்போ சரிங்க, நான் கிளம்புறேன். கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் சந்திப்போம். வரேன். நம்மள எதுக்கு? என்ன சித்தி என்ன சொல்றான்? சொல்லிட்டு போறாரு? எதுக்காக தமையந்தியை தேடுறாரு? எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் புரியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.